hi, good evening all, good evening, good evening. So electrochemistry நம்ம நைத்திக்கு and ஒரு சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நீங்க அதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து யூல் பி கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் மார்க் வரும், 2 மார்க் இல்லை 3 மார்க்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரப்போகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிச்சம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணியாச்சா? டெல் மீ. எஸ் ஜெமி, குட் ஈவினிங். Mani, hello. Harini, hello. Bluestone, good evening all. Good evening all. So have you completed the electrochemistry part which we have discussed yesterday? நேத்திக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, என்னென்ன படிச்சோம்? We have discussed the Daniel cell படிச்சோம், galvanic cell படிச்சோம். Have you completed all those things? And I have told you to complete the compulsory questions. Okay, யாரெல்லாம் அந்த PDF open பண்ணி பார்த்தீங்க? Important questions PDF யாரெல்லாம் பார்த்தீங்க? Tell me. Compulsory questions in physical chemistry நான் கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க? நாளைக்கு யாருக்கெல்லாம் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு? ஹாய், குட் ஈவினிங். பிரெயின்லி கிராஃப்ட்ஸ், வாட் இஸ் யுவர் நேம்? டெல் மீ யுவர் குட் நேம். குட் ஈவினிங் ப்ளூ ஸ்டோன். ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல. ஹவ் யூ செக்ட் இட்? அண்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் உங்கள் கையில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா? இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வில் கெட் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல யூல் பி ஹேவிங் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் இருக்குது. ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் ஈஸிலி. ஓகே, எஸ். Physics practicals you have, Bluestone. Okay, all the best for your practicals too. So இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருக்க டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த டாபிக், அதாவது நம்ம நேற்றுக்கு பார்த்தது பிளஸ் இன்னைக்கு பார்க்குற வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு முன்னாடி எடுத்த ஒரு டைம் நம்ம வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ ஐ அஷ்யூர் யூல் பி கெட்டிங் தி ஃபுல் மார்க்ஸ் இன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே, எஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருக்க மிச்ச டாபிக்ஸ், ரைட்? அதாவது தி மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், எப்படி நம்ம வந்துட்டு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மெஷர் பண்றது. அண்ட் தென் வில் பி டாக்கிங் அபவுட் த பேட்டரிஸ். ஸோ பிரைமரி செல்லா இருக்கட்டும், செகண்டரி செல்லா இருக்கட்டும், ஸோ எது ரீசார்ஜபிள் பேட்டரி அண்ட் விச் இஸ் நாட் ரீசார்ஜபிள், கரோஷன் பத்தி இதெல்லாமே தான் we are going to discuss today. ஓகே, ஸோ நேத்திக்கு பாதி முடிச்சாச்சு. அண்ட் நேற்றுக்கு பார்த்தவங்க அண்ட் நேற்றுக்கு இன்னும் இந்த வீடியோ செக் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக போய் செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நேற்றுக்கு இதில் நான் நிறைய பேர் கவனிக்கல. ப்ளூ ஸ்டோன் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி தெரியல நேற்றுக்கு. அண்ட் பிரெயின்லி கிராஃப்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் முடிச்சோன்னே நேற்று இது வீடியோ ப்ளஸ் நேற்று வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நம்ம ஃபுல்லாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருக்க தியரி பார்ட் ஆஸ் வெல் அஸ் தி ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். ஹாய் சையத் மொயின். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எது? மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல இருந்து அண்ட் தி கரோஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ், ஃபைன். ஸோ 2 minutes வெயிட் பண்ணலாமா? லெட் அதர்ஸ் ஜாயின். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதை படித்தானாலே யூல் பி ஸ்கோரிங் தி குட் மார்க்ஸ். ஓகே, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அண்ட் 1 marks பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் ஃபிசிக்கல், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். புக் பேக் மட்டும் கிடையாது, புக் இன்சைட், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் இன்னும் செக் பண்ணலை அப்படின்னா யூல் பி ஹேவிங் தி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் இட். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மேன். குட் பிரெயின்லி கிராஃப்ட்ஸ். ஹாய் ஆயிஷா, குட் ஈவினிங் ஆல். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஆக்சிடேஷனும் நடக்கணும் ப்ளஸ் ரிடக்ஷனும் நடக்கணும் இல்லையா? இதுதான் நம்மளோட ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ அதே மாதிரி ஒரு செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தெரியணும் அப்படின்னா நம்ம எது கால்குலேட் பண்ணோம்? 2 எலக்ட்ரோடோட இஎம்எஃப்யும் கால்குலேட் பண்ணோம். அதாவது ஆக்சிடேஷன் செல் ஹாஃப் செல்லோட இஎம்எஃப்யும் பிளஸ் ரிடக்ஷன் ஹாஃப் செல்லோட இஎம்எஃப்யும் நம்ம கால்குலேட் பண்ண வில் பி கெட்டிங் த ஓவரால் இஎம்எஃப். கரெக்டா? ஸோ வாட் வில் பி இ செல்? We know that redox reaction it is the sum of oxidation and reduction இல்லையா? அதே மாதிரி the electrochemical cell ஓட EMF E cell the total EMF will be equal to what? The electrode potential of oxidation cell and the reduction cell. So நம்ம எப்படி எழுதிக்கலாம்? E naught of oxidation plus E naught reduction எழுதிக்கலாம்.
Okay, so E cell will be equal to E naught oxidation plus E naught reduction. So ஏன் இது நம்ம E naught oxidation plus E naught reduction எழுதணும்னு புரிஞ்சுதா? Because நம்ம கிட்ட ரெண்டு half cells இருக்க போது and இத பத்தி டீடைலா நம்ம next last வீடியோல பார்த்தோம். அதாவது நேத்து இது வீடியோல we have discussed Daniel cell இருக்க oxidation half cell na என்ன, reduction half cell na என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். and நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா after completing this video இனி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நேத்தோட வீடியோவும் எடுத்து கம்ப்ளீட்டா பாத்துருங்க. Okay? Yes. So E cell is equal to what? E naught oxidation plus E naught of reduction. இப்போ is it possible to measure the EMF of a single electrode? Single electrode ஓட EMF நம்மனால measure பண்ண முடியுமா? Is it possible to measure? Is it possible to measure the EMF of a single electrode? சொல்லுங்க. Can we measure the EMF of a single electrode? நம்மனால measure பண்ண முடியுமா? Is it possible to measure the EMF of a single electrode? Single electrode ஓட EMF நம்மனால measure பண்ண முடியுமா? Tell me yes or no. Yes, it is possible. Shanmugi சொல்லிருக்கீங்க. Okay, fine. So I need more answers. Yes, possible. So நீங்க இன்னும் தெளிவா இந்த டாபிக்க படிக்கலன்னு நினைக்கிறேன். ஹரிணி, yes. Okay, fine. Okay, is it possible? No, it is not possible. Okay, so ஒரு single electrode EMF நம்மனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா measure பண்ண முடியாது. Because EMF அப்படின்றது என்ன? இப்பதான் படிச்சோம். E naught of oxidation plus E naught of reduction. அதாவது oxidation electrode potential plus reduction potential சேர்ந்தது தான் என்னது? EMF of the cell, overall EMF. So E naught of oxidation plus E naught of reduction ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? அப்போ single electrode EMF நம்மனால measure பண்ண முடியுமா? இப்ப சொல்லுங்க. Can we measure the EMF of a single electrode? Tell me now. I need answers quickly. நிறைய answers. I expect more answers from you. Okay, no. Yes, it is no. Okay, நம்மனால என்ன பண்ண முடியாது? single electrode EMF தனியா measure பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? We can measure the electrode potential. Okay, electrode potential measure பண்ணலாம். But EMF நம்மனால என்ன பண்ண முடியாது? measure பண்ண முடியாது. இப்ப EMF அப்படினா என்ன? நம்ம last class discuss பண்ணோம் இல்லையா? What is EMF? EMF அப்படினா என்ன? What is EMF? Electromotive force. So electromotive force அப்படின்றது என்ன? That is the force which is used to push the electron from the anode. Anodeல இருந்து electron வெளியில வரப்போகுது, cathode கிட்ட போகுது. So anodeல இருந்து வெளியில வர electron drive பண்ற force. Okay, வெளியில வர drive பண்ற force தான் EMF. அதே மாதிரி cathode கிட்ட electron pull பண்ணும் இல்லையா? So அங்க pull பண்ற force தான் என்னது? EMF. So EMF ன்றது electromotive force. So இந்த electromotive force நம்ம எப்படி measure பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு half cells இருந்தது அப்படின்னா measure பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு electrode தான் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு reference electrode வச்சிட்டு we can measure the EMF of this electrode. Okay, so நம்மளோட electrode ஓட EMF நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? reference electrode யூஸ் பண்ணோம். What is the reference electrode? நம்மளுக்கு தெரிஞ்ச reference electrode என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Ma'am, please tell the EMF definition. Okay, brainly crafts, கவனிச்சுக்கோங்க. EMF அப்படின்றது என்ன? Electromotive force. Electromotive force. Okay, so electro அப்படின்னா electrons. Motive அப்படின்னா என்ன? Move ஆகுறது. Okay, movement. So இதுக்கு தேவைப்படுற force தான் electromotive force. அப்படின்னா என்ன அர்த்தம்? We have two electrodes here. One is anode and the other one is cathode. இல்லையா? இப்ப ஆனோட்ல இருந்து என்ன ஆகணும்? எலக்ட்ரான் வெளியில வரப்போகுது டுவர்ட்ஸ் தி கேத்தோட். கரெக்ட்? சோ இப்போ இந்த ஆனோட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில வரணும் அப்படின்னா அது டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? So the force that pushes away the electron from anode. ஆனோட்ல இருந்து எலக்ட்ரானை புஷ் பண்ணுது and the force which is used to pull down the electron towards the cathode. So electron வந்து cathode கிட்ட approach பண்ண உடனே இந்த force என்ன பண்ணுது? இழுத்துக்குது. Okay, so இங்க இருந்து push பண்ணுது and இங்க என்ன பண்ணுது? pull பண்ணுது. anodeல இருந்து push பண்ற force and cathode கிட்ட pull பண்ற force தான் என்னது? it is the electromotive force. புரிஞ்சுதா? Okay, are you clear brainly crafts? Okay, fine. Yes, இப்ப reference electrode கான answer சொல்லிருக்கீங்க. it is she. What is she? She is standard hydrogen electrode. Okay, very good. Standard hydrogen electrode. Fine.
ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே அது நம்மளோட ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், அதாவது 25 டிகிரி செல்சியஸ் இல்ல 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் இப்படின்ற ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ இங்க நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட E0 வேல்யூ வில் பி ஈக்குவல் டு it will be a constant, arbitrary constant இருக்க போகுது, அதாவது 0 வோல்ட்டா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த ஷீ எலக்ட்ரோட நம்ம ஆனோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்துல கேத்தோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம படிச்சோம் சிங்கிள் எலக்ட்ரோட இஎம்எஃப் நம்மளால மெஷர் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அந்த சிங்கிள் எலக்ட்ரோட் ஆனோடா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷீ எலக்ட்ரோட கேத்தோடா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரோட் வந்து கேத்தோடா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷீயை நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? ஆனோடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டினால தான் திஸ் standard hydrogen electrode is used to measure the EMF. Okay, so இதை நம்ம என்ன யூஸ் பண்றோம்? reference electrode யூஸ் பண்றோம். Because of these two reasons, one is E0 will be equal to 0 volt and it can be used both as anode as well as cathode. புரிஞ்சுதா? Why standard hydrogen electrode is used as reference electrode? இப்போ புரிஞ்சுதா? Why standard hydrogen electrode is used as reference electrode? Are you clear now? Yes? Fine. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல என்னென்ன இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இதுல இங்க பாத்தீங்க அப்படின்னா யூல் பி ஹேவிங் அ பிளாட்டினம் எலக்ட்ரோட். நம்ம கிட்ட என்ன இருக்கு? பிளாட்டினம் எலக்ட்ரோட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட் தனியா இருக்க போதா? கண்டிப்பா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கணும் இல்லையா? ஸோ எது எலக்ட்ரோலைட்டா இருக்க போகுது அப்படின்னா 1mHcl. So 1mHcl will be our electrolyte. Okay, 1mHcl அப்படின்னா என்ன? HCl which அதோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்க போகுது? 1 மோலாரா இருக்க போகுது. ஓகே, ஸோ 1 மோலார் HCl ல நம்ம என்ன பண்றோம்? பிளாட்டினம் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அண்ட் ஆல்சோ இங்க ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் உள்ள வருது and இங்க பபிளா என்ன போகுது? ஹைட்ரஜன் வெளியில போகுது. Okay, so this is our standard hydrogen electrode. Okay, so are you clear now? Standard hydrogen electrode. Okay, so now if she is used as cathode, அதாவது நான் சொன்ன என்னது? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நம்ம ஆனோடாவும் யூஸ் பண்ணலாம், கேத்தோடாவும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ கேத்தோட யூஸ் பண்ண என்ன ரியாக்ஷன் நடக்கும் அண்ட் ஆனோட யூஸ் பண்ண என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது என்ன? ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன். இப்போ கேத்தோட்ல ஆக்சிடேஷன் நடக்குமா இல்ல ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குமா? குட் ஈவினிங் சித்தேஷ். ஓகே, ஸோ பிரெயின்லி கிராஃப்ட்ஸ் மேம் எப்போ 10th லெசன் எலக்ட்ரோ chemistry teach பண்ண போறீங்க? 9th unit is electrochemistry, right? So 10th unit is surface chemistry. Fine. So surface chemistry எல்லாம் நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி ஒன் ஷாட்ல பார்க்கலாம். ஸோ இந்த ரேபிட் ரிவிஷன்ல அதாவது 1 வீக் நம்ம என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, ஸோ அதாவது இன்னைக்கு முடிய போகுது, அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்ல, ஆர்கானிக்ல ஒரு யூனிட் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஸோ பிசிக்கல்ல ஒரு யூனிட், இன்ஆர்கானிக்ல ஒரு யூனிட், ஆர்கானிக்ல ஒரு யூனிட் இந்த வீக் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஷண்முகி ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், ஆக்சிடேஷன் ஆனோட்ல நடக்கும். ஃபைன். ஸோ இஃப் ஷீ இஸ் யூஸ்ட் அஸ் அ கேத்தோட், இப்போ கேத்தோட யூஸ் பண்ண என்ன நடக்க போகுது? ரிடக்ஷன் நடக்க போகுது. அண்ட் ஆனோட்ல என்ன நடக்க போகுது? ஆக்சிடேஷன் நடக்க போகுது, ரைட்? ஸோ இப்போ ரிடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் லூஸ் ஆகுமா இல்ல எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுமா? ஆக்சிடேஷன்ல gain of electrons, sorry, loss of electrons takes place during oxidation and gain of electrons takes place during reduction இல்லையா? அப்போ இங்க என்ன ஆகும்? if she is used as cathode, in the H plus ion 2 electrons எடுத்துட்டு என்னவா மாறப்போகுது? H2 மாறப்போகுது. and what will be the E0 value here? tell me the E0 value. fine. so what will be the E0 value? ஹரிணி reduction cathode ல நடக்கும். good. fine. நிர்மல் ஹரி ரிடக்ஷன் சொல்லிருக்கீங்க. ஓகே, சோ இப்போ E0 வேல்யூ என்னவா இருக்க போகுது? எஸ், குட், 0 வோல்ட். ஓகே, குட். சோ 0 வோல்ட், பிகாஸ் நம்ம படிச்சிருக்கோம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ல E0 என்னவா இருக்கும்? 0 வோல்ட்டா இருக்கும். இப்போ ஆனோட்ல என்ன நடக்க போகுது? ஆக்சிடேஷன் நடக்க போகுது. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? சோ இந்த ரியாக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுத போறோம். சோ H2 gives 2H plus 2 electron. good. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஷீ எலக்ட்ரோட். ஓகே, ஸோ ஷீ எலக்ட்ரோட்
இங்கேயுமே E நாட் என்னவா இருக்க போகுது 0 வோல்ட்டா இருக்க போகுது. ஏன் நம்ம ஷி எலக்ட்ரோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றோம்? பிகாஸ் இதோட E நாட் 0 வோல்ட் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி யூஸ் போத் as anode and cathode. அதனால ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு based on this concept. Calculate the reduction potential of zinc electrode dipped in zinc sulfate solution using She. The measured EMF of the galvanic cell is 0.76 volt. So என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம reduction potential zinc electrode கண்டுபிடிக்கணும் where zinc is dipped in zinc sulfate solution using She. So the measured EMF of the galvanic cell is 0.76 volt. Okay. So இப்போ இதோட cell reaction என்னவா இருக்கும் அப்படின்னா zinc 2 plus இங்க will be writing the salt bridge and then அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? will be writing hydrogen H plus platinum. Okay, so this is our cell notation. Okay, so இப்போ என்ன கேட்டிருக்காங்க? reduction potential of zinc electrode நம்ம கண்டுபிடிக்கணும். ஷீயை நம்ம என்னவா யூஸ் பண்ண போறோம்? reference electrode யூஸ் பண்ண போறோம். and the measured EMF of this galvanic cell is 0.76 volt. Now tell me what will be E cell? E cell ஓட formula என்ன? What will be E cell? E cell will be equal to E naught of oxidation plus E naught of reduction. இல்லையா? இதுதான் E cell. இப்போ நமக்கு என்ன தெரியும்? galvanic cell ஓட EMF தெரியும். ஓகே, அதாவது E cell தெரியும். E cell என்ன? it is 0.76 volt. ஓகே, சோ இப்போ இங்க என்ன இருக்கு? zinc 2 plus இருக்கு. சோ இது anodic half cell இல்ல cathodic half cell? Tell me, zinc 2 plus is anodic half cell or cathodic half cell? Same way H plus to H2 is anodic half cell or cathodic half cell. So இதை நம்ம டீடைலா நேத்திக்கு படிச்சோம் இல்லையா? galvanic cell நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸும் நீங்க எல்லாமே தரோவா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ E naught of oxidation, அதாவது zinc 2 plus is oxidation. பிகாஸ் நம்ம எப்போதும் லெஃப்ட்ல என்ன எழுதுவோம்? ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் தான் எழுத போறோம். இது ரிடக்ஷன். ஓகே, இப்ப ஜிங்க் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ஆக்சிடேஷன் செல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ E naught of oxidation தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் இங்க நம்ம ஷி எலக்ட்ரோட என்னவா எடுத்துக்கிறோம்? ஆனோட எடுத்துக்கிறோமா கேத்தோட எடுத்துக்கிறோமா? ஷி எலக்ட்ரோட என்னவா எடுத்துக்கிறோம்? ஆனோடா கேத்தோடா? ஓகே, குட். ஜிங்க் ஆனோடிக் ஹாஃப் செல் சொல்லியிருக்கீங்க கதிஜா. பிரெயின்லி கிராஃப்ட்ஸ் கேத்தோடிக் ஹாஃப் செல் சொல்லியிருக்கீங்க. கேத்தோடிக் ஹாஃப் செல் கிடையாது, இட் இஸ் ஆனோடிக் ஹாஃப் செல். ஓகே, yes, she is a cathode. Good. Okay, so இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? she a cathode எடுக்க போறோம். இப்போ she cathode ஆக்ட் பண்ணும்போது what will be the E naught value when it act as a cathode? What is E naught value? இப்பதான் படிச்சோம் இல்லையா? So it is 0 volt. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 0வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So E naught of oxidation will be equal to what? 0.76 volt. Okay, so இப்போ E naught of oxidation 0.76 volt. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? reduction potential கேட்டிருக்காங்க. So what will be the reduction potential? இது oxidation potential இல்லையா? So what will be the reduction potential? Yes, good. It is 0 volt. Very good. So reduction potential என்னன்னு சொல்லுங்க? What will be the reduction potential now? Oxidation potential நம்ம கையில இருக்கு, it is 0.76 volt. But question என்ன கேட்டிருக்காங்க? They have asked you the reduction potential. அப்படினா reduction potential என்னவா இருக்கும்? What will be the reduction potential? So it is nothing but you have to inverse the sign. இப்போ நம்மளுக்கு plus 0.76 இருக்கா? இது நம்ம என்ன எழுத போறோம்? minus 0.76 volt எழுத போறோம். So நம்மளோட reduction potential என்னவா இருக்கும்? minus 0.76 volt. இதுவே நம்ம reduction potential calculate பண்ணி and oxidation potential நம்மளுக்கு வேணும்னா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? sign inverse பண்ணிக்கலாம். Okay, clear with this topic? She electrode complete புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? Okay, சம்பத் புரியலன்னு சொல்றீங்க. See, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த zinc 2 plus இருக்கு இல்லையா? இது நம்மளோட oxidation cell because இங்க தான் என்ன நடக்குது? oxidation நடக்குது. So this is our anode. அப்போ E naught of oxidation வந்துட்டு என்னது? It is our anode. இதை தான் நம்ம calculate பண்ண போறோம். E naught of reduction. reductionல என்ன இருக்கு? She electrode இருக்கு. அப்போ she electrodeக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 0 voltன்னு சொல்லி substitute பண்ணுவோம், right? Because நம்மளோட ஷி எலக்ட்ரோட் ஆனோடா இருந்தாலும் சரி கேத்தோடா இருந்தாலும் சரி E naught என்னவா இருக்க போகுது? 0 வோல்ட்டா இருக்க போகுது. ஸோ இங்க நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ E naught of oxidation என்னவா இருக்கும்? It will be equal to 0.76 இல்லையா? இப்போ oxidation potential நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, it is 0.76 volt. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? சைன் இன்வெர்ஸ் பண்ணா போதும். இப்போ பிளஸ் 0.76 இருக்கு. ஸோ E naught of reduction என்னவா வரும்? மைனஸ் 0.76 வோல்ட்டா வரும். ஓகே, இப்போ புரிஞ்சதா சம்பத்? கிளியர் நவ்? Hi Dorami, good evening.
fine. So அடுத்து நம்ம பார்க்க போறது electrode potential. Okay, so electrode potential ஓட IUPAC definition பார்க்கலாம். Okay, so electromotive force of a cell எப்படி define பண்ணலாம், அதாவது EMF எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, இந்த electrode on the left will be a standard hydrogen electrode. So leftல இருக்கிறது போறது standard hydrogen electrode, அதாவது she. அப்ப இது leftல இருக்குன்னா it acts as what? Anode, cathode. If she is present as at the left, it will act as the anode or it will act as cathode. இது என்னவா act பண்ணும்? Anode, cathode? Give me the answers fast. Yes, good. Anode. Correct? So she என்னவா இருக்க போகுது? Anode இருக்க போகுது. And the electrode on the right will be the electrode which is in the question. Okay, so இதுதான் electrode potential ஓட IUPAC definition. Okay, good. Anode சொல்லிருக்கீங்க, very good. அடுத்து standard electrode பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? ஷீயை நம்ம அனோடா வச்சுட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்க எலக்ட்ரோட ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சு நம்ம இஎம்எஃப் கால்குலேட் பண்ணா அது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? இதே தான், பட் என்ன பண்ண போறோம்? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் இன் விச் த மாலிகுலர் ஹைட்ரஜன் அண்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படின்றத pinpoint பண்ணிருக்கோம் இல்லையா? So standard pressure is oxidized to solvated protons at the left hand electrode. அப்ப left hand electrode என்னன்னு பார்த்தோம்? she அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது left hand electrode இருந்தா என்ன நடக்கும்? oxidation நடக்கும். So oxidation அப்படின்றது என்ன? loss of electrons. So இங்க என்ன ஆகுது? the hydrogen which is at standard pressure, அதாவது 1 atmospheric pressureல present ஆயிருக்க hydrogen என்ன ஆகும்? protons மாறும். 2H++ 2 electrons மாறுது. So அதுதான் molecular hydrogen under standard pressure which is H2 at 1 atmospheric pressure is oxidized to solvated protons at the left hand electrode. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? standard electrode potential அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, electrode potential. ஓகே, ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னன்னா, நம்ம இஎம்எஃப் படித்தோம் இல்லையா? பிரெயின்லி கிராஃப்ட்ஸ் இஎம்எஃப்னா என்னன்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அப்போ இந்த இஎம்எஃப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷர் பண்ண போறோம். இதில் நம்மளோட ஷீ எலக்ட்ரோடு, அதாவது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட என்ன எங்க வச்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். அதாவது அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்க போறோம்? ஆனோடா கன்சிடர் பண்ணிக்க போறோம். அண்ட் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு எலக்ட்ரோட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் எலக்ட்ரோடா இருக்கலாம், காப்பர் எலக்ட்ரோடா இருக்கலாம். இங்கே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க எலக்ட்ரோட நம்ம எங்க வச்சுக்க போறோம்? கேத்தோட் சைடில் வச்சுக்க போறோம். புரிஞ்சுதா? இப்போ this is our electrode potential. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல மெஷர் பண்ணோம்னா அது என்னது? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, are you clear now? பிரெயின்லி கிராஃப்ட்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நான் நேத்திக்கு சொன்ன மாதிரியே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நேத்திக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா complete it today. Okay, so இன்னைக்கு நீங்க compulsory questions in physical chemistry complete பண்ணிருங்க. இது எல்லாமே important PDFல இருக்கு. and அதே மாதிரி நீங்க ஒரு யூனிட்டுக்கும் நம்மளோட important questions எல்லாமே complete பண்ணிட்டீங்களா அப்படின்றத once check பண்ணிக்கோங்க. Okay, yes. so அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா thermodynamics of a cell reaction. Okay, ஒரு செல் ரியாக்ஷனோட thermodynamics நம்ம பார்க்கலாம். So thermodynamics of a cell reaction பார்க்கிறதுக்கு முன்னாடி galvanic cellல என்ன எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும்? Galvanic cell is also known as what? Voltaic cell. So இதுல which type of energy is converted to which type of energy? The chemical energy is converted into what? Electrical energy. Chemical energy என்ன பண்றோம்? Electrical energy convert பண்றோம் in galvanic cell இல்லையா? அப்போ இந்த electrical energy will be the total charge of electrons into EMF of the cell. What will be electrical energy? It will be equal to total charge of electrons into EMF of the cell. அதாவது இப்பதான் நம்ம EMF என்னன்னு படிச்சோம் இல்லையா? So this EMF into the total charge of electrons. So electrons ஓட charge multiply பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Will be getting the electrical energy. So now electrical energy is equal to what? Total charge of electrons into EMF of the cell. இப்போ நம்மளோட n அப்படின்றத number of moles of electrons exchanged ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு என்ன ஆகுது? electrons exchange ஆகுது. அப்படின்னா n அப்படின்றது என்னன்னு வச்சுக்கலாம்? number of moles of electrons exchanged ன்னு வச்சுக்கலாம் in the overall reaction. அப்போ electrical energy produced by the cell எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா electrical energy is equal to charge of n moles of electrons into E cell. Right? So charge of 1 mole of electron is equal to what? 1 Faraday. So this is important.
Okay, charge of 1 mole of electron is equal to 1 Faraday. So இதை நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா they can be asked in 1 markல கேட்கலாம். Okay, so நம்ம ஆல்ரெடி புக் பேக்ல 2 क्वेश्चन படிச்சிருப்போம். அதாவது அவகேட்ரோ நம்பர் வச்சு கேட்டிருப்பாங்க. Faraday சேஞ்ச் ஆகும்போது what will be the அவகேட்ரோ நம்பர் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் Faradays for the cell reaction கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அங்க என்ன பண்ணுவோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணி இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் இல்லையா. அண்ட் இந்த மாதிரியான 1 மார்க்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் இன் 1 மார்க்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் இல்ல 1 மார்க்ஸ் இன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you'll be getting the 1 மார்க்ஸ், ரைட். ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் எப்படி வந்துட்டு அந்த சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி Faradays நம்பர் ஆஃப் Faradays கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, so now charge of n molecule of electrons என்னவா இருக்கும், it will be equal to nf. So electrical energy will be equal to total charge of electrons என்னது nf, emf of the cell is E cell. So this energy it is used to do what, it is used to do the electrical work, because நம்ம இங்க என்ன பண்றோம், electrical energy கண்டுபிடிக்கிறோம். So electrical work பண்றதுக்கு இவ்ளோ amount of energy நம்மளுக்கு தேவை. Okay, link is not working. Okay, so I'll check and I'll tell you. Okay, so WhatsApp community la again post பண்றேன். fine. So இப்போ charge of 1 electron. So ஒரு electron ஓட charge என்னது, it is 1.602 into 10 power minus 19 coulomb. Okay, so 1 electron ஓட charge is 1.602 into 10 power minus 19 coulomb. அப்படின்னா 1 mole of electron ஓட charge என்னவா இருக்கும், it is 6.023 into 10 power 23 into 1.602 into 10 power minus 19 coulomb. இல்லையா? So approximately this will be equal to 96,500 coulomb. Okay, so அதனால தான் நம்ம 1 Faradayவை என்ன பண்றோம், 96,500 coulomb சொல்லி நம்ம எப்போதுமே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இல்லையா. This is because of this. Okay, charge of 1 electron is 1.602 அப்படின்னா 1 mole of electron என்னவா இருக்கும், அவகேட்ரோ நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். Okay, okay, இது வரைக்கும் புரிஞ்சுதா? Are you clear with the thermodynamics of cell reaction? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Can we move to the next concept? புரிஞ்சுதா? Okay, fine. So இப்போ the maximum work that can be done by a galvanic cell நம்ம எப்படி கொடுக்கலாம், W maximum of the cell will be equal to what, minus NF E cell. இங்க ஏன் நம்ம மைனஸ் போடுறோம், this is because நம்ம already thermodynamics 11th standardல படிச்சிருக்கோம். இப்போ work done by the system அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். இதுவே work is done on the system அப்படின்னா பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும் இல்லையா. இங்க சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுது, அதனால தான் நம்ம இங்க நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். Okay, and also from second law of thermodynamics we have studied that maximum work is equal to what, Gibbs free energy ன்னு படிச்சிருக்கோம். So W maximum is equal to delta G. Okay, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், we can write it, right? So delta G is equal to minus NF E cell. So இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸா இருக்கணும்னா delta G எப்படி இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்னா E cell என்னவா இருக்கணும், இப்போ delta G இங்க நெகட்டிவ் ஆகணும்னா E cell பாசிட்டிவா இருக்கணுமா இல்ல நெகட்டிவா இருக்கணுமா, delta G நெகட்டிவா வேணும் நம்மளுக்கு, அப்பதான் ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸா இருக்கும் இல்லையா. சோ E cell எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவா இருக்கணுமா. Okay, so for a spontaneous reaction delta G is equal to minus NF E cell. So E cell should be positive. Good. E cell எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அப்படி பாசிட்டிவா இருந்தாதான் plus into minus minus ஆகும். இப்ப delta G நம்மளுக்கு என்ன வரும், நெகட்டிவா வரணும். Okay, so at standard state delta G naught is equal to what, minus NF E cell naught. Okay, so standard free energy நம்ம equilibrium constant க்கு we can equate this as delta G is equal to minus RT ln K equilibrium அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப standard energy related to EMF என்னது, delta G is equal to minus NF E naught of cell இல்லையா. சோ இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், minus NF E naught of cell is equal to what, minus RT ln K equilibrium. Okay, நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். So minus minus cancel ஆயிடும். E naught of cell will be equal to what, RT by NF ln K equilibrium. இந்த ln log மாத்திக்கலாம், which will be equal to 2.303 RT by NF log K equilibrium. Okay, so this is an important derivation. Okay, புரிஞ்சுதா? Are you clear with this? Are you clear?
clear with this? Fine. Thermodynamics of cell reaction புரிஞ்சதா? நம்ம அடுத்து போலாமா? Okay, so அடுத்து நம்ம பார்க்க போறது Nernst equation. So Nernst equation அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So Nernst equation, it relates what? It relates the cell potential and the concentration of the species involved. Okay, so overall நம்ம ஒரு redox reaction general எழுதிக்க போறோம். So XA plus YB gives LC plus MD. Okay, and இப்போ இந்த Nernst equation, it is very important question, and இது 2 years என்ன இருக்கு அப்படின்னா 5 மார்க்ஸ்ல அதாவது கம்ப்ளீட் 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. நமக்கு 5 மார்க் 2 மார்க் பிளஸ் 3 மார்க்கா வரும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு அப்படியே 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. Nernst equation ஒரு சிம்பிள் டெரிவேஷன் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு நோட் எடுத்து இப்பயே நீங்க டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வித் மீ. Overall redox reaction நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா take consider this as XA plus YB gives LC plus MD. இப்போ இதுக்கு reaction quotient நம்ம எப்படி எழுதலாம்? reaction quotient அப்படின்றது non equilibrium conditionல நம்ம எழுத போறோம். and last நம்ம படிச்சது இது equilibrium conditionல நம்ம என்ன பண்ணோம்? K equilibrium எடுத்தோம் இல்லையா? so இது equilibrium conditionல. non equilibrium conditionல இதே தான், பட் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ண போறோம்? reaction quotient அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். so Q will be equal to what? product by reactant. இங்க எது product? C யும் D யும் product. so concentration of C, concentration of D. and இதை நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட stoichiometry பவர்ல எழுதிக்க போறோம். so C ஓட stoichiometry எது? L. M ஓட stoichiometry M. so C to the power L, D to the power M divided by reactants என்ன? concentration of A to the power X, B to the power Y. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா delta G யும் Q வையும் ரிலேட் பண்ண போறோம். எப்படி ரிலேட் பண்ணலாம்? delta G is equal to delta G naught plus RT ln Q சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ரிலேட் பண்ணலாம். இப்போ delta G யும் E செல்லையும் எப்படி ரிலேட் பண்ணலாம்? இப்பதான் படிச்சோம் இல்லையா? delta G is equal to minus NF E cell ன்னு சொல்லி ரிலேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ண போறோம். because நம்மளுக்கு ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? delta G இருக்கு. so I can write this as minus NF E cell is equal to what? delta G naught plus RT ln Q. and இங்க நம்ம படிச்சோம் delta G naught at standard condition என்னவா இருக்கும்? minus NF E cell naught இருக்கும், right? so இந்த delta G naught பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? minus NF E cell naught ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த whole equation என்ன பண்ண போறோம்? we are going to divide it by NF. minus NF ஆல divide பண்ண போறோம். so இங்க என்ன பண்ண போறோம்? minus NF minus NF minus NF. so minus NF cancel ஆயிடும், இங்கேயும் cancel ஆயிடும். so we'll be getting E cell is equal to E naught of cell minus RT by NF ln Q. okay, இங்க Q இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்? we are going to substitute this. and ln என்ன பண்ணிக்கலாம்? log மாத்திக்கலாம். so E cell is equal to E naught of cell. ln எப்படி log மாத்துறது? minus 2.303 RT by NF ln Q என்னது? concentration of C to the power L, D to the power M by concentration of A to the power X, B to the power Y. இதுதான் நம்மளோட Nernst equation. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். ஓகே, ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். delta G is equal to delta G naught plus RT ln Q and delta G is equal to minus NF E cell. இந்த ரெண்டு ஞாபகம் வைக்க போறோம், ரெண்டு ஈக்குவேட் பண்ண போறோம், NF ஆல minus NF ஆல டிவைட் பண்ண போறோம், ln log மாத்த போறோம். அவ்வளவுதான். simple step. You will be getting 5 marks for this question. Okay, so this question is very important. இத once class முடிஞ்சோனே derive பண்ணி பாத்துருங்க. Okay, fine. okay, and next is at 25 degrees Celsius. so 25 degrees Celsius standard condition la நம்ம தெரிஞ்ச values எல்லாம் substitute பண்ணிக்கலாம். so R என்னது? 8.314 joule Kelvin inverse mole inverse. 25 degrees Celsius Kelvin மாத்தணும்னா என்ன பண்ணும்? 25 plus 273 which is equal to 298 Kelvin. and we know that 1 Faraday is equal to 96,500 coulomb. இப்போ இந்த equationல என்ன பண்ண போறோம்? R, T, F இதெல்லாம் substitute பண்ணி நம்ம simplify பண்ணோம். நமக்கு என்ன கிடைக்கும்னா E cell will be equal to E naught of cell minus 0.0591 by N into log of concentration of C to the power L, D to the power M by A to the power X, B to the power Y. Okay, புரிஞ்சுதா? Are you clear? Are you clear with this Nernst equation? புரிஞ்சுதா? Okay, fine, good. Yes, log. Okay, புரிஞ்சுதா? yes. so இதுக்கு முன்னாடி பார்த்ததும் நமக்கு Nernst equation மாதிரியே தான் வரும். அங்க நம்ம என்ன பண்ணோம்? K equilibrium எடுத்துட்டோம். அதாவது equilibrium conditionல, இது non equilibrium conditionல. அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, so இப்போ இத வச்சு நம்ம ஒரு problem solve பண்ண போறோம்.
calculate the EMF of the following cell at 25 degrees Celsius using Nernst equation. என்ன equation கொடுத்திருக்காங்க அப்படின்னா copper 2 plus and Fe2 plus 2 Fe3 plus platinum. Okay, so இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க condition. Okay, so இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to convert this. Okay, என்ன பண்ண போறோம், EMF calculate பண்ண போறோம். இதுக்கு நம்ம half cells reaction எழுதிக்கலாம். So half cell என்னவா இருக்கும், Cu2 plus தான் மாறுது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு இல்லையா. So Cu என்னவா மாறும், Cu2 plus ஆ மாற போகுது. It forms Cu2 plus by giving out 2 electrons. And இங்க அடுத்து என்ன ஆக போகுது, Fe2 plus Fe3 plus ஆ மாறும். எப்படி மாறும், by accepting 1 electron. Okay, so இப்ப ரெண்டு பக்கமுமே 2 electrons வரணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். இப்ப 2 electron கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன் என்ன வரும், Cu plus 2 Fe2 plus gives Cu2 plus plus Fe3 plus 2 Fe3 plus கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன் இல்லையா. So next என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to apply the Nernst equation at 25 degrees Celsius. So what is Nernst equation? E cell is equal to E naught of cell minus 0.0591 by n log of the product by reactant எழுதணும். இங்க நம்மளோட ப்ராடக்ட் என்னது, Cu2 plus Fe3 plus இருக்கு. Fe3 plus 2 times இருக்கு, அதனால நம்ம அதை பவர்ல எழுதிக்கலாம். So we'll be getting Cu2 plus into, sorry, here it should be Fe3 plus to 2 plus. Okay, ஏன்னா இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு இல்லையா. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். கரெக்ட். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன வரும், Fe2 plus the whole squared divided by Fe3 plus the whole squared. And இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த காப்பர் எழுதல, because by copper is in solid state. So solid stateல இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், equilibrium constant எழுத மாட்டோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே aqueous stateல இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, n அப்படின்ற வேல்யூ தேவை. n அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலே சொல்லிடலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. வாட் வில் பி n வேல்யூ, n வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன வேணும், E நாட் ஆஃப் செல் வேணும். அண்ட் தென் இந்த பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கான கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், we are going to solve it. ஓகே, புரிஞ்சுதா? Yes. So n is equal to what? N is equal to 2. So இங்க என்னது, n ஓட வேல்யூ 2. So நம்ம எழுதிக்கலாம். E naught of cell first number calculate பண்ணிக்கலாம். So n is equal to 2 இங்க எழுதிக்கிறோம். E naught of cell என்னது, E naught of oxidation plus E naught of reduction. Correct? So E naught of oxidation, E naught of reduction questionல கொடுத்திருக்க போறாங்க. இங்க பாருங்க Fe3 plus 2 Fe2 plus கொடுத்திருக்காங்க. So இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, நம்மளோட ரிடக்ஷன் நடந்திருக்கு. பிகாஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் மறுபடியும் இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது -0.34 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே என்னது, நம்மளோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். ஓகே, பட் நம்மளுக்கு என்ன வேணும், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேணும் காப்பர் 2 பிளஸ்க்கு, பிகாஸ் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு இல்லையா. அப்ப எப்படி நம்ம இதை ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாத்தலாம், எப்படி இதை ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாத்தலாம், Cu2 plus 2 Cu which is equal to 0.34 volt. இது எப்படி நம்ம ஆக்சிடேஷனா மாத்தலாம், 0.34 volt நம்ம இன்வெர்ஸ் பண்ணா அது என்ன ஆயிடும், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாறிடுமா இல்லையா. So E naught of oxidation will equal to -0.34 volt. கரெக்டா. So E naught of reduction என்னது 0.77 volt and E naught of oxidation என்னது -0.34 volt. கரெக்ட். So இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So E naught of oxidation என்னது, it is -0.34 volt plus E naught of reduction என்னது, it is 0.77 volt. Now what will be E naught of cell? E naught of cell என்ன வரும் நம்மளுக்கு, it will be equal to 0.43 volt. Correct? இது வரைக்கும் புரிஞ்சுதா சம்பத், இது வரைக்கும் புரிஞ்சுதா. E naught of cell என்ன வந்துச்சு, 0.43 volt வந்துருச்சு. இப்போ E naught of cell நம்மளுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ண போறோம், we are going to simplify this one. Okay, so copper 2 plus Fe2 plus the whole square by Fe3 plus the whole square, right? So copper 2 plus ஓட concentration என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, it is 0.25. Okay, so 0.25 into Fe2 plus ஓட concentration.
So Fe2 plus another, Fe2 plus is 0.1 the whole squared. Okay, so this is Fe2 plus, this is Fe3 plus. So Fe3 plus another, it is 0.005 the whole square. Okay, so இதை நம்ம simplify பண்ண போதும். இங்க ஸ்கொயர் கொடுத்திருக்கனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு இடத்துலயும் ஸ்கொயர் போட்டிருக்கோம், right? So which is equal to 0.25 into, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.10 power minus 2 எழுதிக்கலாமா? 0.1 the whole squared அப்படின்றனால 10 power minus 2 எழுதிக்கலாம். And கீழே என்ன எழுதலாம், 5 into 10 power minus 3 the whole squared. கரெக்டா? 0.005 என்ன எழுதிக்கலாம், 5 into 10 power minus 3 the whole squared. இப்போ 5 squared என்னது, 5 squared is 25 into 10 power minus 2, இங்க நம்மளுக்கு என்ன வரும், 10 power minus 6 வரும். So இந்த ரெண்டு cancel பண்ணிருங்க. cancel பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், இங்கேயும் 10 power minus 2 வரும். So 10 power minus 2 into 10 power minus 2 என்ன ஆக போகுது, 10 power minus 4 ஆக போகுது. இந்த minus 6 மேல போச்சுனா plus 6. So minus 4 plus 6 என்ன வரும், 10 squared வந்துரும். இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 10 squared வந்திருக்கு. So இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம substitute பண்ணிக்க போறோம். So E cell will be equal to E naught of cell. E naught of cell என்ன, 0.43 minus 0.0591 by n value என்னது, 2 and log of இந்த value என்ன, it is 10 squared. கரெக்டா? So E cell will be equal to 0.43 minus 0.0591 by 2 and log 10 squared என்னது, it is 2 log 10. Log 10 value is 1. So 2 cancel ஆயிடும். So E cell is equal to 0.43 minus 0.0591. நம்மளுக்கு என்ன வரும், 0.3709 volt வரும். Okay, புரிஞ்சதா இந்த problem? Are you clear with this problem? நம்ம என்ன பண்ணோம், split பண்ணி எல்லாத்தையும் solve பண்ணிட்டோம். E naught of cell கண்டுபிடிச்சோம், number of electrons என்னன்னு சொல்லி தெரிஞ்சது, and இந்த part solve பண்ணிட்டோம், concentration part. இது எல்லாத்தையுமே compile பண்ணி we will get this E cell. Okay, புரிஞ்சதா? So this is one of the exercise problem. Clear? Sorry, example problem. Nernst equation அடுத்து இந்த problem இருக்கும். Okay, so அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது electrolytic cell and electrolysis. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, galvanic cell, voltaic cell, Daniel cell எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது electrolytic cell and electrolysis. Okay, so கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே போயிடலாம். So electrolysis பாத்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோலிசிஸ்ல என்ன நடக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகுது, கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, non-spontaneous இருக்க போகுது. Okay, so electrical energy is converted to the chemical reaction where the reaction will be non-spontaneous. ஏன் இதை நம்ம non-spontaneous சொல்றோம், because இங்க நம்ம ஒரு external power supply கொடுக்க போறோம், அப்பதான் reaction நடக்கும். So external நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து reaction நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், non-spontaneous சொல்லுவோம். அதனாலதான் electrolysis is a non-spontaneous reaction. Okay, so here the energy is often used to decompose a compound into its elements. என்ன ஆகும், decompose ஆயிடும். Okay, so this cell is known as what, electrolytic cell. So இந்த reaction நடக்கிற செல்ல தான் நம்ம என்ன சொல்றோம், electrolytic cell அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, இப்போ புரிஞ்சதா electrolysisனா என்ன, electrolytic cell அப்படின்னா என்னன்னு புரிஞ்சதா? Are you clear? Okay, fine. So அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த electrolysis, we are going to see it for sodium chloride, molten sodium chloride. எப்படி இந்த electrolysis process undergo பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். Okay, so இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னா anode இருக்க போகுது. anode என்னன்னா graphite. Okay, so graphite is our anode. And cathode பாத்தீங்க அப்படின்னா it is cylindrical. It will be having a cylindrical steel cathode. Okay, will be having a cylindrical steel cathode. And what will be our electrolyte? இங்க electrolyte என்ன இருக்கு? It is molten NaCl. Okay, இதுதான் நம்மளோட electrolyte. Molten NaCl will be our electrolyte. Okay, yes. So அடுத்து இந்த anode நம்ம எங்க attach பண்ணிருக்க போறோம் அப்படின்னா, எங்க attach ஆயிருக்கு? It is attached to the positive end of power supply and cathode is attached to negative end of power supply. Okay, so இப்போ இங்க cell reaction நடக்க போகுது. So Na plus என்ன ஆகும் அப்படின்னா, it is attracted towards the cathode where they combine with the electrons and reduce to liquid sodium. So cathode என்ன நடக்க போகுது, reduction நடக்க போகுது. So therefore Na என்ன ஆகும், reduce ஆகும். So என்னவா reduce ஆகுது, Na plus is reduced to form Na. அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கணும், gain of electrons இல்லையா. So Na plus 1 electron gives
Na plus plus 1 electron gives Na. இங்க Cl minus என்ன ஆகும்? It is attracted towards the cathode. எப்படி attract ஆகுது? This Cl will give out Cl2 plus electron. Okay, இங்க 2Cl எடுத்துக்கிறோம். So Cl2 plus 2 electron வரும். அப்ப இங்கேயும் நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2 போட்டுக்கலாம். இப்ப இதோட overall reaction என்னவா இருக்கும்? 2 electrons cancel ஆயிடும் இல்லையா? So 2 Na plus 2 Cl minus gives, it forms what? NaCl form ஆகும். Two Na plus gives Na plus 2 electrons and இங்க என்னாகும்? reduction நடக்குது. So reduction is gain of electrons இல்லையா? So 2 electrons gives 2 Na. இங்க என்ன நடக்கும்? Will be losing the electrons and இங்க 2Cl வரணும். Okay, so it forms NaCl form ஆகும். 2 NaCl. அடுத்து E0. Okay, so இங்க E0 value பாத்தீங்க அப்படின்னா it will be having a positive E0 value, sorry, negative E0 value. Okay, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா E0 ஓட value minus 4.07 volt வரும். Okay, so here will be having 2 Na plus Cl2 கிடைக்கும். Okay, so இதோட E0 value என்ன? It is minus 4.07 volt. So இங்க நமக்கு E0 value என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்க போகுது. அப்படி E0 value நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த செல் spontaneous or non-spontaneous? Whether this reaction is spontaneous or non-spontaneous? If E0 is negative, E0 நெகட்டிவா இருந்துச்சுன்னா reaction spontaneous இருக்க போதா இல்ல non-spontaneous இருக்க போதா? What will be the reaction? It will be non-spontaneous இல்லையா? Because நம்ம படிச்சிருக்கோம் for a spontaneous reaction E0 எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். Because this is which takes place in electrolytic cell, நம்மளுக்கு E0 எப்படி இருக்க போகுது? non spontaneous இருக்க போகுது. So to cause electrolysis, இப்போ electrolysis நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட E0 value விட potential greater கொடுக்கணும். Okay, so you must apply a potential greater than E0 value. அப்ப என்ன நடக்கும்? நம்மளுக்கு electrolysis நடக்கும். Okay, fine. So in electrolytic cell, oxidation it will occur at anode and reduction will occur at cathode in a galvanic cell. But the sign of the electrode is reverse. இங்க electrode sign வந்துட்டு என்ன ஆயிடும்? reverse ஆயிடும். நம்ம படிச்ச மாதிரியே தான் oxidation anodeல தான் நடக்க போகுது, reduction cathodeல தான் நடக்க போகுது. But electrode ஓட sign என்ன ஆகுது? differ ஆகுது. Okay, இங்க anode cathode எழுதிக்கலாம். So அடுத்து I'm going to write it for galvanic cell and electrolytic cell. Okay, so galvanic cell la anode oda sign என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். And cathode oda sign positive இருக்கும். Electrolytic cell எப்படி இருக்கும்? Anode positive இருக்கும், cathode negative இருக்கும். Okay, here the sign is reversed. Okay, புரிஞ்சுதா? Yes. Okay, so அடுத்து நம்ம பார்க்க போறது Faraday's law of electrolysis. Okay, இத நம்ம படிச்ச வச்சு anode நெகட்டிவா இருக்கும், electrolytic cell ல பாசிட்டிவா இருக்க போகுது, cathode galvanic cell ல positive and electrolytic cell ல நெகட்டிவா இருக்க போகுது. Okay, புரிஞ்சதா இது வரைக்கும்? Are you clear with this molten NaCl electrolysis? Okay, so this is also a book back question, electrolysis of molten NaCl. புரிஞ்சதா? அடுத்து நம்ம பார்க்க போறது Faraday's law of electrolysis. So Faraday's first law என்ன சொல்றாங்க அப்படின்னா, mass of the substance liberated at an electrode during electrolysis will be directly proportional to the quantity of the charge passed through the cell, right? So mass is directly proportional to what? The charge. இப்போ charge is related to current as Q is equal to what? Sorry, I is equal to Q by T. So therefore Q will be equal to what? IT. Correct? இப்போ இங்க இதை substitute பண்ணுங்க. So M is directly proportional to IT. இந்த proportionality remove பண்றதுக்காக நம்ம Z அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வர போறோம். Z அப்படின்றது என்ன அப்படின்னா electrochemical equivalent. Okay, so electrochemical equivalentல என்னன்னு பார்க்கலாம். So இப்போ நம்ம படிச்சோம் M is equal to ZIT. Okay, இப்போ நம்ம பாஸ் பண்ற கரண்ட் 1 ஆம்பியரா இருக்க போகுது and டைம் 1 செகண்டா இருந்துச்சு அப்படின்னா M will be equal to what? Z. அப்போ இந்த electrochemical equivalentக்கு டெஃபினிஷன் எழுதலாமா? So எப்போதுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இருந்து டெஃபினிஷன் நம்ம படிச்சிட்டோம்னா அது மறக்காது. Okay, so M is equal to Z. அதாவது the mass
amount of substance which is deposited or liberated will be equal to the chemical equivalent. Okay, இதுதான் நம்மளோட electrochemical equivalent. This one is equal to mass of the substance liberated or deposited. எப்போ இது நடக்கும்? By a charge of 1 coulomb. அதாவது I is equal to 1 ampere, T is equal to 1 second. இப்பதான் நம்ம படிச்சோம் Q is equal to IT ன்னு சொல்லி. So இந்த ரெண்டுமே 1 1 இருந்துச்சுன்னா Q என்னவா இருக்கும்? 1 coulombா இருக்கும். அப்ப நம்ம 1 coulomb charge pass பண்ணும்போது இந்த electrochemical equivalent will be equal to the amount of substance deposited or liberated at the electrode. இதுதான் electrochemical equivalent. Okay, clear? Clear with this? Faraday's first law புரிஞ்சுதா? Are you clear? Okay, so இப்போ இந்த electrochemical equivalent molar mass நம்ம relate பண்ணிக்கலாம். So electrochemical redox reaction நம்ம எழுதிக்கலாம். Okay, so electrochemical redox reaction will be equal to, what will be electrochemical redox reaction? இங்க நமக்கு oxidation நடக்க போகுது, reduction நடக்க போகுது இல்லையா? So இங்க M will give you M plus. Okay, so M என்ன ஆகுது? M plus கொடுக்குது by எப்படி ஃபார்ம் ஆகும்? By giving out electron. N number of electrons வெளில போகுது. So M N plus ஃபார்ம் ஆகும். இதே ரியாக்ஷன் நம்மளுக்கு இன்வர்ஸா நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Will be getting metal. So இப்போ இந்த ரியாக்ஷன்ல N number of electrons involve ஆயிருக்கா? To precipitate 1 mole of Mn plus as MS precipitate ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? N number of moles of electrons involve ஆயிருக்கு. So the quantity of charge required to precipitate this 1 mole of Mn plus will be equal to what? Q will be equal to NF. Okay, so the quantity of charge required to precipitate 1 mole of Mn plus will be equal to what? NF. So electrochemical equivalent Z will be equal to molar mass of M by N into F. So F என்றது என்ன? 96,500 coulomb. Okay, and already நம்ம படிச்சிருக்கோம் இந்த molar mass by equivalent factor. N அப்படின்றது equivalent factor ன்னு எடுத்துட்டோம்னா Z will be equal to what? Equivalent mass divided by 96,500 coulomb. Okay, yes. So அடுத்து நம்ம பார்க்க போறது Faraday's second law. இப்போ Faraday's second lawனா என்ன? நம்ம கிட்ட 3 type of electrodes, electrolytes இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா NaSO4 இருக்கு, காப்பர் சல்ஃபேட் இருக்கு, கோபால்ட் சல்ஃபேட் இருக்கு. ஓகே, சோ இப்போ இது எல்லாத்துலயும் we are going to pass same quantity of charge. ஓகே, நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்? ஒரே amount of charge இந்த 3 எலக்ட்ரோலைட்டுக்கும் பாஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா the amount of substance liberated at the respective electrode will be equal to the electrochemical equivalent க்கு directly proportional இருக்கும். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன electrodes இருக்கு? இங்க நிக்கல் இருக்கு, காப்பர் இருக்கு, கோபால்ட் இருக்கு இல்லையா? So the mass of nickel will be directly proportional to electrochemical equivalent of nickel. அதே மாதிரி mass of copper will be directly proportional to electrochemical equivalent of copper, and mass of cobalt will be directly proportional to electrochemical equivalent of cobalt. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? M by Mni by Zni is equal to what? MCU by ZCU, which is equal to MCO by ZCO. இதுதான் நம்மளோட second law. Okay, are you clear with this Faraday's first law and second law? புரிஞ்சுதா? Okay, so why no answers now? Quick answer பண்ணுங்க. Are you clear with this concept? Faraday's first law and second law. Sambat, Harini, Sundar, Bluestone, where are you all? புரிஞ்சுதா? Okay, so அடுத்து இதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? Yes, fine, good. So interact பண்ணிட்டே இருங்க. So that will be the boost for me. Okay, நீங்க interaction பண்ணாதான் என்னால என்ன பண்ண முடியும்? குவிக்கா நான் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். Okay, fine. So இப்போ அடுத்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Solution of silver nitrate is electrolytes for 20 minutes with a current of 2 amperes. Calculate the mass of silver deposited at cathode. So இதே மாதிரி type of question it was asked in compulsory 3 mark. Okay, so கவனமா இந்த ப்ராப்ளம கவனிச்சுக்கோங்க. It was asked as a compulsory 3 mark question. Okay, so ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நம்மளோட இப்போ நம்ம படிச்ச Faraday's first lawல நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். The solution of silver nitrate is electrolyzed for 20 minutes. So டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 20 minutes எடுத்துக்கலாம். செகண்ட்ஸை மாத்திரனால 20 into 16 எழுத போறேன். Current is 2 amperes. So I is equal to 2A. Calculate the mass of silver deposited. So M கேட்டிருக்காங்க. So நம்மளுக்கு தெரியும் M is equal to what? ZIT ன்னு சொல்லி தெரியும் இல்லையா? So இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? I இருக்கு, T இருக்கு, Z தேவை. So Z அப்படின்றது என்ன? It is the equivalent mass divided by the N factor. So therefore இப்போ silver nitrate AgNO3
இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? AgNO3ல இது டிசோசியேட் ஆகுது இல்லையா, Ag plus NO3 minus. So இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? What will be N? This one will be equal to what? Molar mass by NF இல்லையா? So நம்ம என்ன பண்ண போறோம்? Molar mass of silver is 108 divided by N. N value என்னவா இருக்கும்? What will be N? இங்க நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் AgNO3ல? It forms Ag plus NO3 minus. So plus minus ன்னு இருக்கு. So what will be the number of electrons involved here? இப்ப Ag plus மாறணும் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்திருக்கும்? Is it 1 or 2? Ag plus மாறணும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி NO3 minus NO3 மாறணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்கும் இல்லையா? So therefore இங்க என்ன நடக்குது? 1. Good, very good. So 1. So 1 into 96,500. Okay. So இந்த வேல்யூ நம்ம அப்படியே இதுல எல்லாத்துலயுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். So M is equal to 108 by 96,500 into I another 2 ampere into 20 into 60. ஓகே, இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இங்க இந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லி தரேன் பாருங்க. இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. இங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதே நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இங்க என்ன ஆகும்? 0 0 இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். நிறைய டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகே, ஸோ M will be equal to what will be M value? M value என்னவா இருக்கும்? What will be M value? It will be equal to 2.68 gram. Okay, so calculate பண்ணி பாருங்க. You will be getting 2.68 gram. Fine. So this was a compulsory 3 mark question நம்மளுக்கு வந்துச்சு. So இதே மாதிரி question நம்மளுக்கு 2 மார்க்லயும் வரலாம், 3 மார்க்லயும் வரலாம். இப்போ Faraday's first law ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா? Faraday's second law ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Same amount of electricity was passed. So இது எப்படி Faraday's first law was second law நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வாஸ் பாஸ்ட்னு ஒரு வேர்ட் இருந்தாலே அது என்னது? இட் இஸ் செகண்ட் லா. பிகாஸ் செகண்ட் லால தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய எலக்ட்ரோலைட்ஸ்ல ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் வாஸ் டெபாசிட்டட் இன் த ஃபர்ஸ்ட் செல் அண்ட் அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் இன் த அனதர் செல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு மோலார் மாஸ் கொடுத்திருக்காங்க NF 58.74 and 52 gram mole inverse ன்னு சொல்லி மோலார் மாஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். ஸோ நிக்கல் நைட்ரேட் அண்ட் குரோமியம் நைட்ரேட். ஸோ இந்த நைட்ரேட் எல்லாமே இட் இஸ் NO3 மைனஸ் தான். கரெக்டா? அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கும்? N வந்துட்டு 1 தான் இருக்கும். ஓகே, நைட்ரேட் இட் இஸ் NO3. இதுவே SO4 சல்ஃபேட் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது? 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் பிகாஸ் இட் இஸ் SO4 2 மைனஸ். இதுவே குளோரைட் கொடுத்திருந்தாங்கன்னா அகைன் இட் இஸ் Cl மைனஸ், ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் ஆஃப் நிக்கல் கொடுத்திருக்காங்க, ரெண்டோட மோலார் மாஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் கால்குலேட் பண்ணோம். நவ் அக்கார்டிங் டு திஸ் Faraday's second law we know that MNI by ZNI is equal to what? Mass of chromium by the equivalent mass of electrochemical equivalent of chromium. இப்போதான் படிச்சோம் ZNI என்னது? ZNI is equal to molar mass by N into 96,500 இல்லையா? NF ன்னு படிச்சோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? MNI கொடுத்திருக்கதை எழுதிக்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? 2.935 gram divided by ZNI கொடுத்திருக்காங்க which is molar mass by N. N அப்படின்றது 1 ன்னு சொல்லி எழுதியாச்சு. molar mass of nickel என்ன கொடுத்திருக்காங்க? 58.74. So 58.74 divided by N into 96,500. கரெக்டா? அடுத்து MCR நம்ம கண்டுபிடிக்க போறோம். ZCR நம்ம கண்டுபிடிச்சிடலாம் by substituting the molar mass. So 52 by N into 96,500. ஓகே, ஸோ இப்போ N அப்படின்றதே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். See here, இங்க Ni வந்துட்டு என்னவா சப்ஸ்டியூட் ஆக போகுது அப்படின்னா Ni 2+ ஆகும், குரோமியம் 3+ ஆகும். ஓகே, ஸோ இங்க நிக்கலோட ஸ்டேட் என்ன? +2, சிஆரோட ஸ்டேட் +3. அப்போ நிக்கலுக்கு நம்மளுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவை? 2 எலக்ட்ரான். ஸோ N வந்துட்டு என்னவா இருக்க போகுது? 2 இருக்க போகுது. குரோமியம்க்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவை? 3 எலக்ட்ரான். ஸோ இங்கே 3 இருக்க போகுது. ஸோ N 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இங்கே N 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 96,500 கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு தேவை MCR. ஸோ இந்த வேல்யூ நம்ம மேலே கொண்டு போயிடலாமா? ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2.935 into 2 by 58.76 is equal to 3 MCR into 3 by 52. Okay, நம்மளுக்கு என்ன தேவை? MCR தேவை இல்லையா? So MCR is equal to
2.935 into 2 into 52, okay, divided by 58.76 into 3. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். And இதை நீங்க calculate பண்ணீங்க அப்படின்னா you'll be getting 1.73 gram. Okay, நான் இங்க simplification எதுவும் பண்ணல because நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஐ எம் ரைட்டிங் த டைரக்ட் ஆன்சர், நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். எம்சிஆர் நம்மளுக்கு தேவை, மிச்ச 3 வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இசட்க்கு பதிலாக மூலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்னோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நிக்கலுக்கு n is equal to 2, குரோமியம்க்கு n equal to 3. அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பார்ட் இஸ் பேட்டரிஸ். So batteries நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா it is used as a source of direct current at constant voltage. Okay, so don't run out guys, only half an hour more to complete. Okay, half an hourல நம்ம ஃபுல்லா electrochemistry கம்ப்ளீட் பண்ண போறோம். So don't get distracted. Okay, கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிருங்க. Fine. So இப்போ batteries நம்ம ரெண்டா பிரிக்கலாம். one is primary batteries, secondary batteries. So இதுல எது rechargeable battery, எது non rechargeable battery ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Which one is rechargeable battery and which is non rechargeable battery? Give me the answers fast. Sambat, Shanmugi, Katija, Harini, Sundar, Bluestone. Yes, primary is rechargeable illa rechargeable battery. Which one is non-rechargeable battery? Which is non-rechargeable battery? Fast, give me the answers. Primary batteries or secondary batteries are which is non-rechargeable. So இத நம்மளுக்கு ஒரு 1 mark questionல கூட கேட்டிருந்தாங்க. 4 types of batteries கொடுத்துட்டு which is primary cell ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. Yes, good. It is non-rechargeable battery. Good. Non-rechargeable battery. இதுதான் நம்மளோட primary cell. அப்ப secondary cell என்னவா இருக்கும்? Rechargeable batteries ஆ இருக்கும். Okay, which is rechargeable. Okay, so இப்போ நம்ம first பார்க்க போறது primary batteries, அதாவது non rechargeable batteries பார்க்கலாம். The first one is Leclanche cell. Okay, so Leclanche cellல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ஜிங்க்கும் கிராஃபைட் ராடும் இருக்கும். So zinc வந்துட்டு என்னவா ஆக்ட் பண்ணுது? It act as a anode, அதாவது இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன் உள்ள இருக்கிறது, அதாவது எலக்ட்ரோலைட் உள்ள இருக்க கண்டெய்னர் ஜிங்கால ஆனது. இந்த ஜிங்க் கண்டெய்னரை தான் நம்ம ஆனோடா எடுத்துக்க போறோம். கேத்தோட என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா கிராஃபைட் ராட் which is in contact with MnO2. Okay, so this is our cathode. அப்ப electrolyte என்னவா இருக்கும்? Ammonium chloride and zinc chloride in water will be our electrolyte. The EMF of the cell is 1.5 volt. இந்த EMF எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. நம்ம 4 பேட்டரிஸ் படிக்க போறோம். சோ இந்த பேட்டரிஸ்ல எதுக்கெல்லாம் நமக்கு EMF கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மேபி இத நம்ம 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, Leclanche செல்லோட EMF என்ன அப்படின்றத கேட்கலாம். சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்பப்ப என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய 1 மார்க்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF ல பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ்க்கான லிங்க் இருக்க போது. சோ அதை நீங்க இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, சோ இப்போ ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? ஆனோட்ல நடக்கும். ஆனோட்ல என்ன இருக்கு? ஜிங்க் இருக்கு. சோ ஜிங்க் என்ன ஆக போகுது? ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஆக்சிடேஷன் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ இந்த ரியாக்ஷன்ல கவனமா பாத்துக்கோங்க. சோ இப்படி படிச்சா நம்மளுக்கு மறக்காது. ஓகே, சோ ஆக்சிடேஷன் ஆனோட்ல நடக்கும். ஆனோட்ல என்ன இருக்க போகுது? ஜிங்க் இருக்க போகுது. சோ ஜிங்க் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. சோ ஜிங்க் எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? by giving out electron. So zinc, it forms zinc 2 plus 2 electron. Okay, fine. So இப்போ reduction எங்க நடக்கும்? கேத்தோட்ல நடக்கும். கேத்தோட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. What we have in cathode? Graphite rod is in contact with MnO2. இல்லையா? So this is present at cathode. So graphite rod which is in contact with MnO2. So இங்க என்ன ஆகும்? கேத்தோட்ல நம்ம டேனியல் செல்லையே படிச்சோம். சொல்யூஷன் தான் கேத்தோட்ல போய் என்ன ஆகும்? டெபாசிட் ஆகும் இல்லையா? அதாவது நம்மளோட எலக்ட்ரோலைட் தான் கேத்தோட்ல போய் டெபாசிட் ஆகும். அப்போ இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்? எலக்ட்ரோலைட் எடுத்துக்கணும். இங்க நம்மளுக்கு என்ன எலக்ட்ரோலைட் இருக்கு? அமோனியம் குளோரைட் இருக்கு. சோ இதுல இருக்க அமோனியம் தான் நம்ம ரியாக்ஷன்ல எழுத போறோம். ஓகே, சோ என்ன எழுதலாம்? NH4+. இது 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு என்னவா மாற போகுது? NH4 ஆ மாறப்போகுது. Okay, so this is our reaction. And sorry, இங்க என்னவா மாறும் அப்படின்னா it forms 2 times of NH3 plus H2 ஆ மாறுது. Okay, and அடுத்து என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இங்க ப்ரொடியூஸ் ஆச்சுல, இந்த ஹைட்ரஜன் it is oxidized to water by MnO2. இங்க பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா கேத்தோட்ல இருக்க MnO2. சோ இது என்ன பண்ணுது? நம்மளுக்கு வெளியில வந்த ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் பண்ணி என்னவா மாத்த போகுது? வாட்டரா மாத்த போகுது. ஓகே, சோ இங்க H2, this one reacts with 2 times of MnO2. நம்மளுக்கு என்ன வேணும்? வாட்டர் வேணும். சோ H2O plus Mn2O3 ஃபார்ம் ஆகும்.
Okay, so இப்போ overall reaction எழுதலாமா? What will be the overall reaction? Two electrons cancel ஆயிடும், hydrogen cancel ஆயிடும். மிச்சம் என்ன இருக்க போதோ அதுதான் நம்ம overall reaction எழுத போறோம். So Zn plus NH4 plus 2MnO2 gives Zn2 plus 2NH3 plus H2O plus Mn2O3. இதுதான் நம்மளோட overall reaction. Okay, புரிஞ்சதா? Leclanchi cell ஓட reaction, anode, cathode, electrolyte இதெல்லாமே complete புரிஞ்சதா? Are you clear with Leclanchi cell now? So Leclanchi cell question exam la keta எழுதிரலாமா? Leclanchi cell 3 marks la if they ask you to write the reactions alone, இந்த reaction மட்டும் நம்ம எழுதணும் 3 marks la. Okay, will you be able to write this reaction now? Yes, good. இப்போ இங்க Leclanchi cell ல அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதாவது இந்த NH3. இந்த NH3 என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட zinc 2+ கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகுது. It forms Zn NH3 4 2+ காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ரியாக்ஷன் நடக்க என்ன ஆகும், the concentration of NH4+ will decrease. என்ன ஆகுது, நம்மளோட எலக்ட்ரோலைட்ல NH4Cl இருக்கா, இந்த NH4Cl எல்லாமே என்னவாக போகுது, NH3 மாறப்போகுது. அப்படின்னா NH4Cl ஓட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரைட், அப்படின்னா என்ன ஆக போகுது, நம்மளோட EMF டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு EMF டிக்ரீஸ் ஆச்சுன்னா தான் இந்த செல் வந்துட்டு என்ன ஆயிடும், வீக் ஆயிடும், இது வேலை செய்யாம போயிடும். எப்போ EMF வந்துட்டு கம்மியாகும் அப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்னொரு செல்லால நம்ம இதை என்ன பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதுதான் நான் ரீசார்ஜபிள் பேட்டரி. ஓகே, ஸோ இங்க concentration of NH4+ will decrease and the aqueous NH3 will increase, which lead to the decrease in the EMF of the cell. Okay, so இப்போ இதுல இருந்து கூட question கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, how the EMF in the Leclanchi cell is decreased, okay, or what happens during the EMF decrease ஆகும்போது what happens in the cell அப்படின்றது கூட question frame ஆகலாம். ஓகே, என்ன நடக்க போகுது, NH4+ டிக்ரீஸ் ஆக போகுது, இது என்னவா மாறுது, NH3 மாறுது. அப்ப நம்மளோட EMF என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ அடுத்து எஸ், இட் இஸ் 2NH4+. தேங்க்யூ விக்னேஷ். 2NH4+. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெர்க்யூரி பட்டன் செல். ஸோ இந்த செல்லெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, நம்மளோட வாட்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரிஸ்ட் வாட்ச்லாம் இந்த மாதிரி செல் இருக்கும். இதுதான் மெர்க்யூரி பட்டன் செல். ஸோ இதை ரீசார்ஜ் பண்ண முடியுமா, முடியாது. இது வீக் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு செல்லால் ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் மெர்க்யூரி பட்டன் செல். இந்த மெர்க்யூரி பட்டன் செல்குள்ள இந்த மாதிரி செட்டப் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் இருக்க ஆனோட், கேத்தோட், எலக்ட்ரோலைட், EMF அப்படின்றது என்னன்னு பார்த்தலாம். ஆனோட் வந்துட்டு என்னன்னா ஜிங்க் அமல்கமேட்டட் வித் மெர்க்யூரி. ஆனோடு zinc amalgamated with mercury. அதாவது zinc இங்க present ஆயிருக்கு இல்லையா, இந்த zinc இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், amalgamate அப்படின்னா என்ன, what is amalgamated, amalgam அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். what is amalgam, அதாவது மெர்க்யூரி கூட சேர்ந்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமல்கம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ஜிங்க் அமல்கமேட்டட் வித் மெர்க்யூரி. அடுத்து கேத்தோட் இஸ் HgO மிக்ஸ்ட் வித் கிராஃபைட். இதுதான் நம்மளோட கேத்தோட். இங்க இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட கேத்தோட். அடுத்து எலக்ட்ரோலைட் இஸ் பேஸ்ட் ஆஃப் KOH அண்ட் ZnO. அண்ட் இதோட EMF பார்த்தீங்க அப்படின்னா 1.35 வோல்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் 1.35 வோல்ட். டயக்ராம் எல்லாம் போட வேணாம் ஜெஷ்வன். ஸோ இப்போ நம்மளுக்கு மெர்க்யூரி செல் பத்தி எழுத சொன்னாங்கன்னா ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, இதோட எலக்ட்ரோலைட் என்ன, EMFனா என்னன்னு எழுதிட்டு தென் யூல் பி ரைட்டிங் தி செல் ரியாக்ஷன்ஸ் அலோன். அவ்வளவுதான். ஓகே, நோ நீட் டு ட்ரா தி டயக்ராம்ஸ் அண்ட் ஆல். அடுத்து மெர்க்யூரி பட்டன் செல்ல ஆக்சிடேஷன் நடக்கும் அட் ஆனோட் இல்லையா. ஸோ ஆனோட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஜிங்க் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா 2OH- கூட கம்பைன் ஆகி என்னவா மாறப்போகுது, ZnO plus H2O plus 2 எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு வெளியில வரும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆனோட்ல நடக்கிற ரியாக்ஷன். ஆனோட்ல என்ன இருக்கு, ஜிங்க் இருக்கா. ஸோ இந்த ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா OH- கூட சேர்ந்து, அதாவது இந்த எலக்ட்ரோலைட்ல KOH இருக்கு இல்லையா, இந்த OH கூட மைனஸ் கூட என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. ஸோ வில் பி கெட்டிங் ZnO plus water plus 2 எலக்ட்ரான். ஸோ இங்க என்ன இருக்கு, ஜிங்க் ZnOவா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அடுத்து ரிடக்ஷன் அட் கேத்தோட். ஸோ ரிடக்ஷன்ல என்ன ஆகும், HgO plus H2O plus 2 எலக்ட்ரான்ஸ். அதாவது இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆன H2O plus 2 எலக்ட்ரான்ஸ் எது கூட ரியாக்ட் ஆகுது, நம்மளோட கேத்தோட்ல இருக்க HgO கூட ரியாக்ட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், will be getting Hg plus 2OH- நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இதோட ஓவரால் ரியாக்ஷன் என்ன இருக்கும், இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். H2O 2 எலக்ட்ரான், H2O 2 எலக்ட்ரான், 2H- 2OH- கேன்சல் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்கும், Zn plus HgO gives ZnO plus Hg. ஓகே, ஸோ இங்க என்ன ஆகுது, ஜிங்க் HgO கூட சேர்ந்து ZnO plus Hg நம்மளுக்கு
மாறுது. இதுதான் நம்மளோட மெர்க்குரி பட்டன் செல். ஓகே, புரிஞ்சதா? இப்போ மெர்க்குரி பட்டன் செல் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு. ஓகே, ஐ கிளியர் ஜஸ்வந்த், சம்பத், ஹரிணி, விக்னேஷ், ஐ யூ கிளியர் கத்திஜா, ப்ளூ ஸ்டோன்? புரிஞ்சதா? மெர்க்குரி பட்டன் செல் ஐ யூ கிளியர்? எஸ். ஸோ அடுத்து இந்த பட்டன் செல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேஸ் மேக்கர்ல. ஓகே, இட் ஹாஸ் ஹையர் கெப்பாசிட்டி அண்ட் லாங்கர் லைஃப், ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் அப்படின்னா என்ன? நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரித்தம் வந்துட்டு கண்ட்ரோல்டா இல்லை அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதுதான் பேஸ் மேக்கர். ஓகே, and then it is used in cameras, watches, wrist watch லாம் this mercury button cell is used. அடுத்து நம்ம பார்க்க போறது secondary batteries. Secondary batteries அப்படின்னா என்ன? They are rechargeable batteries. ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ இதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா ரீசார்ஜ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட செல் ரியாக்ஷன் என்ன ஆகணும்? ரிவர்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட். எப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா when you apply a potential greater than the EMF generated by the cell. Okay, so இப்போ நம்ம molten NaCl படிச்சோம், எலக்ட்ரோலிசிஸ் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அங்க ப்ரொடியூஸ் ஆகிற EMF விட நம்ம கொடுக்குற EMF அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரோலிசிஸ் நடந்துரும் சொல்லி படிச்சோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது ரீசார்ஜ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we should give the potential, we should apply the EMF which is greater than that of the cell produced. So இப்படி கொடுத்தோம்னா நம்மளோட செல் ரியாக்ஷன் என்ன ஆக போகுது? ரிவர்ஸ் ஆக போகுது. This is our principle. Okay, fine. So this principle is used in secondary batteries to regenerate the original reactants. So இது என்ன ஆயிடும்? இப்போ நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகி ப்ராடக்ட் என்ன ஆக போகுது? ரியாக்டண்டா கன்வெர்ட் ஆக போகுது. ஓகே, கிளியர்? எஸ். குட் ஈவினிங் டான்சர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணீங்களா? வி ஆர் அபவுட் டு கம்ப்ளீட். ஓகே, ஸோ இன்னும் சின்ன பார்த்து தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் ப்ளஸ் நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க ஒன்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஸோ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனோட என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்பாஞ்சி லெட் இருக்க போகுது. கேத்தோட பிபியும் PbO2 இருக்க போகுது, அதாவது லெட் பேரிங் PbO2 லெட் ஆக்சைடு. 38% by mass of H2SO4 இருக்கும். அண்ட் இதோட டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.2 கிராம் பெர் மில்லிலிட்டர். இதுதான் இதோட டென்சிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட EMF பார்த்தீங்க அப்படின்னா 2 வோல்ட். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா 12 வோல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னா 6 செல்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் 12 வோல்ட். ஓகே, ஸோ அடுத்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில பார்த்தீங்க அப்படின்னா ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும், ரைட்? ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் எழுதிக்கலாமா? PB இது என்னவா மாறும்? PB2 plus 2 எலக்ட்ரானா மாறும். இங்கே பிரசண்டா இருக்க PB2 plus SO4 2 மைனஸ் கூட சேர்ந்து என்னவா மாறப்போகுது? PbSO4 மாறப்போகுது. ஓகே, PbSO4 இது என்ன ஆயிடும்? பிரெசிபிடேட் ஆயிடும். அடுத்து கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆனோட்ல இருந்து ஸ்பாஞ்சி லெட் எழுதியாச்சு. அடுத்து நம்ம எழுத போறது கேத்தோட்ல இருக்குது. ஸோ கேத்தோட்ல என்ன இருக்க போகுது? ஸ்டீஃபன் மேம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வில் பி டிஸ்கசிங் அட் தி லாஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீக்ல வி ஹவ் பிளான்ட் ஃபார் 1 physical 1 inorganic and 1 organic. ஸோ இன்னைக்கு நம்ம physical கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வில் பி சீயிங் தி inorganic chemistry, coordination chemistry பார்க்கலாம். அண்ட் அடுத்த 2 days will be discussing the organic chemistry. Okay, so அடுத்த reduction at cathode. So cathodeல என்ன நடக்கும்? reduction நடக்கும் இல்லையா? so இப்போ cathodeல என்ன இருக்க போகுது? PbO2 இருக்க போகுது. இது 4H plus 2 electrons கூட சேர்ந்து என்னவா மாறிடும்? Pb2 plus 2H2O மாறிடும். and again நம்மளுக்கு இங்க Pb2 plus இருக்கா? இது என்ன ஆகும்? it will get precipitated as PbSO4. இப்போ இதுக்கு நம்ம ஓவரால் ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண போகிறோம். Pb2 plus 2 plus கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 2 plus 2 plus கேன்சல் ஆகிடும். அண்ட் ஹாட்டல்ஸ் கேன்சல் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to write the overall reaction. என்ன இருக்குது? PB இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் PbO2, இங்கே என்ன இருக்குது? SO4 2 times இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 SO4 2 மைனஸ். அடுத்து இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 electrons கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? இங்கே PbSO4 இருக்கு 2 times of PbSO4 plus 2 times of H2.
Okay, so this is our overall reaction. Okay, இது lead storage battery ஓட overall reaction. இப்போ இது வந்து discharge ஆகும்போது, அதாவது battery வந்து discharge ஆகுதுன்னா இந்த type of reaction நடக்கும். இதை recharge பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதே reaction reverse ஆகும். எப்போ reverse ஆகும், நம்ம apply பண்ற EMF 2 volt விட greater-ஆ இருக்கணும். அப்போ இந்த reaction என்ன ஆக போகுது, reverse ஆக போகுது. Okay, so the EMF of the cell, it depends on the concentration of H2SO4. இப்போ the cell uses SO4 2- இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா SO4 2- ion use ஆயிட்டே இருக்கு. so இதோட concentration decrease ஆனோனா மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம recharge பண்ணணும். அப்ப இந்த cell reaction நம்ம என்ன பண்ண போறோம், reverse பண்ண போறோம். Okay, so when the cell potential falls about 1.8 volt க்கு fall ஆச்சு அப்படின்னா the cell has to be recharged. அப்போ recharge பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், we must apply the potential greater than 2 volt. Okay, so during recharge process, the role of anode and the cathode will be reversed and H2SO4 will be regenerated. So, இப்போ இந்த ரோல் வந்து ரிவர்ஸ் ஆகுது. எப்போதுமே நம்மளுக்கு ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், ஆனோட்ல நடக்கும் இல்லையா. இப்போ இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஆக்சிடேஷன் எங்க நடக்க போகுது, கேத்தோட்ல நடக்க போகுது, அண்ட் ரிடக்ஷன் எங்க நடக்க போகுது, ஆனோட்ல நடக்க போகுது. ஓகே, ஸோ now we'll write the reaction. ஸோ அதே ரியாக்ஷன் தான் நம்ம இன்வெர்ஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ PbSO4 plus 2H2O will give you what? PbO2 plus 4H plus SO4 2- plus 2 electron. Okay, so நம்ம என்ன பண்ணோம், இந்த PbSO4 plus H2O ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த ரியாக்ஷன் அதாவது ரிடக்ஷன் அட் கேத்தோட்ல நடந்துச்சு. இப்போ அது என்ன ஆக போகுது, ஆக்சிடேஷன் ஆக போகுது. ஸோ இங்க நம்ம கேன்சல் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எழுதுங்க. PbSO4 plus 2H2O, it gives what? PbO2 plus 4H plus SO4 2-. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து ரிடக்ஷன் அட் ஆனோட். ஆனோட்ல என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இங்க கேன்சல் பண்ணிருக்கிறது விட்டுட்டு இங்க என்ன இருக்கு, PbSO4 இருக்கு, இங்க Pb plus SO4 2- இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன இருக்கும், PbSO4 plus 2 electrons will give you what? Pb plus SO4 2-. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், 2 electrons கேன்சல் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா இந்த செல்ல, அதே மாதிரி இங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். overall reaction 2PbSO4 plus 2H2O will give you Pb plus PbO2 plus 2SO4 2-. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், 2PbSO4 வரும் plus 2H2O will give you what? PbO2 plus 4H plus Pb plus 2SO4 2-. இதுதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? அண்ட் இதை நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணலாம், ட்ரெயினில், அண்ட் இன்வெர்டர்ஸாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். திஸ் செல். ஓகே, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ இந்த லித்தியம் அயான் பேட்டரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேர் திஸ் லித்தியம் அயான் பேட்டரி இஸ் யூஸ்ட், கமெண்ட் இட். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் திஸ் லித்தியம் அயான் பேட்டரி? ஓகே, ஸோ இங்க ஆனோட நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கா, negative electrode is the graphite, right? So graphite is our anode, cathode is the transition metal oxide, and electrolyte is lithium cell which is present in an organic solvent. So இப்போ இங்க என்ன நடக்கும், will be lithium ion battery la oxidation will takes place at anode and the reduction will be taking place at cathode. Okay, so oxidation அப்போ என்ன நடக்கும், oxidation அப்போ என்ன நடக்கும், இங்க per-nitrous acid is HOONO or HNO3. மேம் புனீஸ்வரி, per-nitrous அப்படினாலே ரெண்டு ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்து வரணும். ஸோ இட் இஸ் HOONO தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சிடேஷன் அட் ஆனோட் எழுதிக்கலாம். ஸோ ஆனோட்ல என்ன இருக்கு, லித்தியம், இட் ஃபார்ம்ஸ் லித்தியம் பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். அண்ட் கேத்தோட்ல என்ன இருக்கு, கேத்தோட்ல நம்மளுக்கு CO2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த லித்தியம் பிளஸ் இட் கம்பைன்ஸ் வித் CO2 பிளஸ் எலக்ட்ரான் டு ஃபார்ம் LiCO2. ஓகே, இப்போ இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் என்ன ஆகும், லித்தியம் பிளஸ் எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். ஸோ Li plus CO2 it gives LiCO2. ஓகே, ஸோ இங்க both electrons it involves Li plus ions. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு எலக்ட்ரோட்ஸ்ல என்ன இருக்கு, Li plus ions இருக்கு, which moves in and out of the structure. ஓகே, ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரீசார்ஜ் ஆகும்போது பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த Li plus என்ன ஆகுது, பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆகுது. ஓகே, அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த Li plus நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகும். இதை தான் நம்ம இன்டர்கேலேஷன் சொல்லி படிப்போம். ஓகே, ஸோ இன்டர்கேலேஷன் அப்படின்னா என்ன, இது ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற EMF கிரேட்டரா இருக்கணும், கிரேட்டர் தேன் தி EMF which is applied, then the reaction will be reversed, right? So Li plus என்ன ஆகும் அப்படின்னா கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகுது, கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகுது, where they become embedded on the porous graphite electrode. Okay, so இங்க என்ன ஆகும்,
இங்க மூவ் ஆகும்போது இந்த எலக்ட்ரோட்ல என்ன ஆக போகுது, இது போய் எம்பெட் ஆக போகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்டர்கேலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூசஸ். ஸோ லித்தியம் அயன் பேட்டரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மொபைல் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் கேமராஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், இதில் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது எது? லித்தியம் அயன் பேட்டரி தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபியூவல் செல். ஓகே, ஸோ இப்போ ஃபியூவல் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேல்வானிக் செல்ல எனர்ஜி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் வில் பி டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபியூவல் கம்பஷன் என்னவா மாறுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. கம்பஷன் அப்படின்னா என்ன? தி ரியாக்ஷன் which takes place in presence of oxygen. அதுதான் கம்பஷன் இல்லையா? So combustion of fuel is converted into what? Electrical energy. So it requires a continuous supply of reactants to keep functioning. So என்ன நடக்கணும்? reactants continuous-ஆ உள்ள இருந்துட்டே இருந்தாதான் என்ன ஆகும்? will be getting this functioning. Okay, and next is the general representation of fuel cell. So fuel cell எப்படி general-ஆ represent பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட left hand side நம்மளுக்கு என்ன இருக்கும்? fuel இருக்கும். அடுத்து இருக்க போறது electrode, and next will be our electrolyte, next will be our electrode, அடுத்து இருக்க போறது oxidant. இதுதான் நம்மளோட fuel cell representation. இதை நம்ம 1 marksலயும் பார்த்திருப்போம். Okay, so this is the general representation of a fuel cell. இப்போ இந்த fuel cell fuel என்ன act ஆகும் அப்படின்னா, hydrogen will act as a fuel and oxygen molecule will act as what? The oxidant. So electrode வந்து porous graphite electrode which is containing nickel and nickel oxide which serves as a inert electrode. இது என்னவா act பண்ணுது? Inert electrode act பண்ணுது. and நம்மளோட electrolyte என்னவா இருக்கு? aqueous KOH which is maintained at 200 degrees Celsius and 20 to 40 atmospheric pressure. So இங்க நமக்கு என்ன இருக்க போகுது? வாட்டர் வந்துட்டு வெளியில வரும், ஆக்சிஜன் உள்ள போகும், இங்க இருந்து ஹைட்ரஜன் உள்ள போகுது. சோ ஹைட்ரஜன் ஃபியூவல், ஆக்சிஜன் என்னது? இட் இஸ் தி ஆக்சிடென்ட். ஓகே, சோ therefore will write the here hydrogen is bubbled. ஹைட்ரஜன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் பபிள், அண்ட் இங்கேயும் ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் பபிள். ரெண்டுமே என்ன ஆகுது? வெளியில கேஸா வெளியில வர போகுது. ஓகே, அண்ட் இங்க ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்காங்க. சோ H2 gives 2H plus 2 electron which is our reduction. Oxidation, and half O2 plus 2H plus 2 electron gives water. This is our oxidation reaction. Okay, next இந்த மாதிரி மிச்சம் என்னென்ன fuel cells நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மீத்தேன் ஆக்சிஜன் செல், அதே மாதிரி ப்ரோபேன் ஆக்சிஜன் செல்லை நம்ம என்ன பண்ணலாம்? we can use as fuel cells. Okay, ஸோ டயக்ராம் தேவை கிடையாது. ஃபியூவல் செல்ஸ் எந்த செல்லுக்குமே நீங்கள் டயக்ராம் வரைய வேண்டாம். ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, எலக்ட்ரோலைட்னா என்ன, இஎம்எஃப் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, இதோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வில் பி சீயிங் தி கரோஷன். ஓகே, ஸோ கரோஷன் அப்படின்னா என்ன? நம்மளோட அயன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அது கரோட் ஆகும், ஒரு ப்ரௌன் லேயர் வந்துட்டு மேலே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த அயன்ல மட்டும்தான் கரோஷன் நடக்குமான? கண்டிப்பாக கிடையாது. காப்பர், பிராஸ்ல இதில் எல்லாத்தையுமே கரோஷன் நடக்கலாம். ஸோ பிராஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு வாட்? டியூ டு த ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். இங்கே என்ன ஆயிருக்கு? கரோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். Okay, so corrosion is the metal is oxidized by oxygen in presence of moisture. So in the redox reaction it will cause the deterioration of metal. இததான் நம்ம என்ன சொல்றோம்? corrosion அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை? ஆக்சிஜனும் தேவை, வாட்டரும் தேவை. ஸோ நம்மளோட அயான் ராட்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, ஆனோட் கேத்தோட் ரெண்டு சைட்டுமே ஒரே ராட்ல இருக்க போகுது. இது எப்படி ஒரே ராட்ல ஆனோடு கேத்தோடு இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்துட்டு என்ன இருக்கு? வாட்டர் மாலிகுல் இருக்கா, மாய்ஸ்சர் இருந்தாதான் என்ன நடக்கும்? நம்மளுக்கு ரஸ்ட் நடக்கும் இல்லையா, கரோஷன் நடக்கும். ஸோ இங்க இந்த செல், அதாவது நம்மளோட வாட்டர் இது என்ன பண்ணிருக்கு? இந்த சைட் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆனோடிக் சைட். ஓகே, மாய்ஸ்சர் பிரசன்ட் ஆயிருக்க சைட்டு தான் ஆனோடிக் சைட், அண்ட் ஃப்ரீ டு ஆக்சிஜனா இருக்கு இல்லையா, இது கேத்தோடிக் சைட். ஸோ மாய்ஸ்சர் பிரசன்ட் ஆயிருக்க சைட் என்னது? இட் இஸ் ஆனோடிக் சைட், அண்ட் மிச்ச சைட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்? கேத்தோடிக் சைட்டுன்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இட் மூவ்ஸ் த்ரூ த அயர்ன் மெட்டல். இது என்ன ஆகுது? அயர்ன் மெட்டல்ல இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, த்ரூ த அயர்ன் மெட்டல் ஃப்ரம் த ஆனோட் டு கேத்தோட். ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் இட் இஸ் ரெடியூஸ் டு water. Okay, oxygen waterல dissolve ஆகி என்னவா மாறுது? வாட்டரா மாறுது. Okay, this reaction takes place. So O2 plus 4H plus 4 electrons gives what? 2H2O.
அடுத்து reduction it takes place at cathode. So in the reaction of atmospheric carbon dioxide, இங்க என்ன ஆகும் அப்படின்னா carbon dioxide which is present in atmosphere, it reacts with water which forms carbonic acid, and this one will furnish this H plus ions for reduction. So இது என்ன பண்ணும் அப்படின்னா reduction நடக்கிறதுக்காக இந்த H plus ions furnish பண்ணுது. So the electrical circuit is completed by the migration of ions through water droplets. So இப்போ இங்க எப்படி electrical circuit ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளோட அயான்ஸ் வந்துட்டு மைக்ரேட் ஆகுது. எது மூலியமா மைக்ரேட் ஆகுது? இந்த வாட்டர் டிராப்லெட் மூலியமா என்ன ஆகுது? மைக்ரேட் ஆகுது. ஓகே, சோ இப்போ இதோட ஓவரால் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? வாட் வில் பி தி ஓவரால் ரியாக்ஷன்? இங்க நமக்கு என்ன இருக்கு? Fe இருக்கா? ஓகே, இங்க என்ன இருக்கு? +O2 +4H plus இங்க இருக்கு எலக்ட்ரான். இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு. சோ இதை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Okay, so therefore 2Fe plus O2 plus 4H plus gives you what? 2Fe2 plus 2H2O. Okay, இதுதான் நம்மளோட overall reaction. Okay, இப்போ rust எப்படி ஃபார்ம் ஆகும்? ரஸ்டோட ஃபார்முலா என்ன? It is Fe2O3.XH2O. இதுதான் நம்மளோட ரஸ்ட் இல்லையா? அப்ப இந்த ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆன Fe2+ இது என்னவா மாறுதுன்னா Fe3+ மாறுது. எப்ப மாறும்? டியூரிங் ஆக்சிடேஷன். அப்ப இது ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்? வாட்டர் கூட சேர்ந்து ரஸ்டா மாறப்போகுது. ஓகே, இதுக்கான ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ 4Fe2+ plus O2 plus 4H+, இப்பதான் இந்த ரியாக்ஷன் படிச்சோம், which is equal to what? It is equal to 4Fe3+ plus 2 times of water. Okay, இப்போ அடுத்து இந்த 2Fe3+ இருக்கு இல்லையா, இங்க ஃபார்ம் ஆன Fe3+ 2 times எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணும்? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுமா? வாட்டர் கூட சேர்ந்து it forms Fe2O3.H2O. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா will be getting this rust. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? rust அப்படின்னு சொல்றோம். This is our rust. Okay, and next is the other metals which undergoes this rust, அதாவது corrosion பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம், காப்பர், சில்வர் இதெல்லாமே corrosion undergo பண்ணும். But it will occur at a slower rate than iron. Iron மாதிரி என்ன ஆகுது? ஈஸியா corrode ஆகாது. So இங்க என்ன நடக்கும்? அலுமினியம் it gives out aluminium 3+ plus 3 electron. So இந்த அலுமினியம் 3+ நம்மளோட ஆக்சிஜன்ல பிரசன்டா இருக்க ஏர் கூட சேர்ந்து Al2O3 ஃபார்ம் பண்ணுது. இந்த Al2O3 என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அலுமினியமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது என்ன ஆகாது? ஈஸியா ரஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so it forms a protective layer, hence it becomes passive. Passive மாறிடுது, ஆக்டிவா இல்ல. ஓகே, ஆக்டிவா இல்லாம இந்த சைட் வந்துட்டு என்ன ஆயிருது? பாசிவா ஆயிருது. அதனால நம்மளோட கரோஷன் ரேட் என்ன ஆகும்? இங்க டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ப்ரொடெக்ஷன் எப்படியெல்லாம் கரோஷன் எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பை கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணி வச்சிருவோம். கேல்வனைசேஷன், கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன், பாசிவேஷன், அலைட் ஃபார்மேஷன் இதெல்லாமே த மெத்தட்ஸ் டு ப்ரொடெக்ட் கரோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷன் அப்படின்னா என்ன? நம்மளோட மெட்டல்ல லெஸ் ரியாக்டிவ் மெட்டலோட இன்னொரு மெட்டலோட நம்ம என்ன பண்ணிடுவோம்? வில் பி கோட்டிங். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிங்க் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஜிங்க் ஆக்ட் as a stronger reducing agent. ஸோ இதனால இது என்ன ஆயிடும்? ஜிங்க் வந்து ஈஸியா கரோட் ஆயிடும். நம்மளோட அயர்ன் வந்துட்டு என்ன ஆகாது? கரோட் ஆகாது. அதுதான் கேல்வனைசேஷன் ப்ராசஸ். அடுத்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்னா என்ன? which is also an important question, right? ஸோ கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாமே என்ன ஆகும்? ஈஸியா கரோட் ஆகும். இட் கெட்ஸ் கரோடட் ஈஸிலி than iron because and it can be used as what? இதை நம்ம சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்னு சொல்றோம்? பிகாஸ் இட் சாக்ரிஃபைசஸ். இது என்ன பண்ணுது? ஈஸியா கரோட் ஆயிருது. ஸோ அயர்ன் மெட்டல் இட் ஆக்ட் இஸ் வாட்? கேத்தோட். ஸோ அயர்ன் இஸ் ப்ரொடெக்டட் பட் this zinc or magnesium will be corroded. Okay, so இந்த question நம்ம நிறைய டைம் ரிவைஸ் பண்ணியாச்சு, which is important question. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது பாசிவேஷன். பாசிவேஷன் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? இது என்ன ஆயிடும்? அந்த சைட் பாசிவ் ஆயிடும். ஸோ ரஸ்டிங் நடக்காது. ஸோ இப்போ இதை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது, லைக் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது, லைக் கான்சென்ட்ரேட்டட் HNO3. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல். ஓகே, அண்ட் இதை எப்படி இன்னுமே ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலாயா மாத்திக்கலாம். ஸோ அலாய்ஸ் ஆர் லெஸ் கரோசிவ். ஸோ நம்ம என்ன பண்றோம்? த ஆக்சிடைசிங் டெண்டன்சி ஆஃப் அயர்னை நம்ம என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்றோம் பை ஃபார்மிங் இட்ஸ் அலாய்ஸ் வித் மோர் அனாடிக் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அயர்னை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா மாத்தலாம், விச் இஸ் அன் அலாய் ஆஃப் அயர்ன் அண்ட் குரோமியம்.
அடுத்து லாஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஓகே, ஸோ 2 minutes இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். 2 minutes. ஓகே, ஸோ the standard electrode potential at 298 Kelvin. அண்ட் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிக்ரீசிங் ஆர்டர் of the standard reduction potential தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், electrochemical series ன்னு சொல்ல போறோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இங்க என்ன ஆகுது, நம்மளோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படியே என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் த ஆக்சிடைசிங் டெண்டன்சி ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு தூரம் ஆக்சிடைஸ் ஆகுமோ, தி ஆக்சிடைசிங் டெண்டன்சி, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு தூரம் இது இன்னொன்னு ஆக்சிடைஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட E0 வேல்யூ கிரேட்டரா இருக்க the tendency shown by the species to accept electrons, அதாவது it undergoes reduction. அப்போ E0 வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா tendency to undergo corrosion என்னாகும், கம்மி ஆகும். ஸோ E0 ஹை அப்படின்னா corrosion என்னாக போகுது, கம்மியாக போகுது. ஓகே, so now we have completed the electrochemistry. complete நம்ம பார்த்தாச்சு theory part and நம்மளோட problems, numericals இதெல்லாமே complete பார்த்தாச்சு. now are you confident in this electrochemistry unit? now are you confident? okay, so இங்க ஏதாவது ஒரு சில doubts இருக்கா and எல்லாம் புரிஞ்சதா அப்படின்றத complete சொல்லுங்க எனக்கு. are you clear with this topic? இங்க ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பிடிஎஃப்ல இருக்கு. ஓகே, ஒன்ஸ் யூ கோ த்ரூ இட், நீங்க என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ கோ த்ரூ பண்ணுங்க அண்ட் 1 marks எல்லாத்தையுமே ஒன்ஸ் பாத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. 1 marks நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, are you clear now? Are you clear with this topic? Yes. Thank you for your response, Harini. Thank you so much. Fine, Jeshwin, Stephen, and then Sundar. Are you clear? Yeah, thank you so much. And இதே மாதிரி நம்ம full fledged one shot for coordination chemistry பண்ண போறோம் on Tuesday and Wednesday. so இதே மாதிரி மிஸ் பண்ணாம அந்த கிளாஸை அட்டெண்ட் பண்ணிருங்க. will be completing the coordination கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். IUPAC நேம்ல இருந்து VBT தியரினா என்ன, சேஃப்டி தியரினா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா ஹோல் சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். yes, so it's time for your next class. so physics sir is waiting for you. இதே மாதிரி physics கிளாஸும் போய் அட்டெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, so thank you so much. thank you all and take care. good night.